தலைநகர் டெல்லியில் இன்று அதிகாலை முதல் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகிறது. பல பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் குளம் போல் தேங்கியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி கார், பைக்குகள் மிதந்தபடி மெதுவாக செல்கின்றன. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதிகாலை துவாரகா பகுதியில் வீட்டின் மீது மரம் விழுந்து தூங்கிக் கொண்டிருந்த 28 வயது ஜோதி, அவரது குழந்தைகள் 7 வயது ஆரியன், 5 வயது ரிஷப் மற்றும் 7 மாத குழந்தை பிரியன்ஷ் படுகாயமடைந்தனர். 4 பேரும் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். ஜோதியின் கணவர் அஜய் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். சூறை காற்றால் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் அதிகமான விமானங்கள் தாமதமாகவும் சில விமானங்கள் வேறு பகுதிகளுக்கும் திருப்பிவிடப்பட்டுள்ளன. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லியில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையாக மாறியுள்ளது.